ஒரு நிமிஷம் நிக்கிறீங்களா? நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? உதிர் போடாம நேரா விஷயத்துக்கு வா. என்ன விஷயம் சொல்லு. ஆமா, நீங்க எங்க வேலைக்கு போறீங்க? நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல வேற எதுவுமே உனக்கு ஆகாது. அப்போ தேவையில்லாத விஷயத்துல நீ ஏன் மூக்க நுழைக்கிற? உங்களோட விளக்கம் எனக்கு தேவையில்லை. நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல மூட்டை தூக்குற கூலி வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா? உங்களை இதான் கேட்கிறேன், உண்மையை சொல்லுங்க. ஒரு கோடீஸ்வரிக்கு புருஷனாய் இருந்துட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் செய்வேனா? எனக்கு உன்னுடைய அம்மானுடைய ஆடம்பரமான வாழ்க்கைக்கு முன்னாடி உன்னை ஒசந்த நிலைமைக்கு கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு என்ன வழினே தெரியல. அதனாலதான் கண்ணு கெட்டாத தூரத்துல போய் முதுகு வலிக்க மூட்டை நோக்கி சம்பாதிச்சு கஷ்டமே தெரியாத அளவுக்கு உன்னை நான் சந்தோஷமா வச்சிருக்கிறப்பா. அப்பா, நீங்க எனக்கு அப்பா இல்லப்பா, அப்பா நீங்க எனக்கு தெய்வம்ப்பா, தெய்வம்ப்பா, நீங்க தெய்வம்ப்பா. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே தாலாட்டு பாடும் தாயின் நன்றும் தந்தை அன்பின் பின்னே தடுப்பனும் என்னடி கொடுமை. ரத்தமா வாங்கி எடுக்கிறிய. நல்ல ஹாஸ்பிட்டல பார்த்து செலவு பண்ணக்கூடிய என்கிட்ட ஒரு பைசா இல்லை. ஆனா ஆண்டவா, உனக்கு இதயமே இல்லையா? இப்படி இந்த நிலைமையில இந்த பார்க்கறதுக்கு என்னால முடியலடி, முடியல. எப்படி ஆண்டவனுக்கு இதயம் இருக்குன்னு வேண்டாம். நான் செஞ்ச கொடுமையை இன்னைக்கு என்ன அணு அணுவா கொண்டுட்டு இருக்கு. பெத்த தாய் பாசத்துக்காக தவம் இருந்து உண்மையான அன்பையெல்லாம் நான் உதாசனப்படுத்தினேன். பொய்யான பாசத்தை நம்பி நான் ஏமாந்துட்டேங்க. அப்படி ஏமாந்த எனக்கு இந்த தண்டனை பத்தாதுங்க, பத்தாது. ஒரு நாள் 2 நாளாங்க 20 வருஷமா உங்ககிட்டயோ இல்ல ஆனந்துகிட்டயோ அன்பாவா பாசமா பேசியிருப்பேன்னா நான் உதாசனம் நினைப்படுத்தினேன். அதனாலதாங்க அந்த ஆண்டவனா பார்த்து எனக்கு இப்படி ஒரு நோயை கொடுத்து ஏன்னா அனாதவா கொண்டுட்டு இருக்காங்க. நான் அடிக்கடி நினைப்பேன், ஆனந்த முகத்தை பார்க்கறதுக்கு அருவருப்பா இருக்குன்னு. ஆனா இன்னைக்கு அவன் முகத்தை பார்க்கறதுக்கு நான் தாங்க கேவலப்படணும். நான் சொன்னேன், உங்ககிட்ட பல முறை சொன்னேன், பசங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி அவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிற வேலையும் தான் பெற்றவங்களுடைய கடமை. பிரம்ம மேல இருக்கிற பாசத்தினால எல்லா சொத்தையும் அவன் பேருக்கு எழுதி வைக்காம கடைசி காலத்துல நம்மளுக்கு எவன் ஒருவா கஞ்சி ஊத்துறானோ அவன் பேர்ல எழுதி வச்சிருந்தா இன்னைக்கு பாசத்துக்காக இல்லைனாலும் பணத்துக்காகவாவது நம்மளை தாங்கின்னு தாங்கியிருப்பான். அதை விட்டுட்டு பசங்க மேல இருந்த பாசத்துல இப்ப எல்லா சொத்தையும் எழுதி வச்சுட்டு இப்ப திருவோட ஒண்ணு கையில கொடுத்து நம்மளை தெருவுல பிச்சை எடுக்க வச்சுட்டாடுகடி, பிச்சை எடுக்க வச்சுட்டாடுங்க. சொத்து என் கண்ணை மறைச்சிருச்சுங்க. ஆணவம் உங்க மேலையும் பெரிய மேல இருக்கிற பாசத்தை மறைச்சிருச்சுங்க. பொய்யா நண்பன் நம்பி நான் மோசம் போயிட்டேன்.
அப்படி எல்லாம் சொல்லாதடியே ராசாத்தி, நீ சொல்ல. டேய், நான் ஒன்று பண்றேன். பிரம்மானா எனக்கு என் மேல ரொம்ப பிரியம். அவங்கிட்ட போய் ஆப்ரேஷனுக்கு வேண்டிய பணத்தை அவன் காலில் விழுந்தாவது வாங்கிட்டு வரேன். நீ 20 வருஷமா உன்னோட வாழாத வாழ்க்கைய இனிமேல் இருக்கிற கொஞ்சம் காலமாவது அந்த வார்த்தையை கொடுப்பியா? பார்க்கறதுக்கு என்ன முடியல. ஆண்டவா, எனக்கு அன்பான புருஷனை கொடுத்த, அழகான 2 செல்வத்தையும் கொடுத்த. ஆனா நான் நிலையில்லாத அந்த சொத்துக்காக ஆசைப்பட்டேன். நிலையான பாசத்தையும் நேசத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டேன். தூசி மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் மன்னிக்க முடியாது. அப்படி சொல்லாதடி, ஏன் சொல்ல? அப்படி நீ சொல்லாது. தவறு ஆண்டவனுடைய பயணப்பில் ஏதோ ஒரு தவறு நடந்துருச்சு. நான் போய் எப்படியாவது பிரம்மகிட்ட ஆபரேஷனுக்கு படம் வாங்கிட்டு வந்தேன். நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத. நான் கண்டிப்பா படத்தோட வர்றேன். இந்த ஆபரேஷன் பண்ணி இந்த குணப்படுத்திட்டு நாம 2 பேரும் சந்தோஷமா வாழுவோம். கண்டிப்பா சந்தோஷமா வாழுவோம். நான் வரேன், நீ தைரியமா இருடி, நான் வந்துடுறேன். அம்மா, அம்மா என்ன மன்னிச்சிடுங்க. நன்றியற்ற நாய, பெத்த தாய நாய வேற்ற மாதிரிடா. உனக்கு மனசாட்சிங்கிறதே இல்லையேடா. உன்னை எல்லாம் பெத்ததுக்கு அன்னைக்கே ஒரு எங்க தப்புடா, எங்க தப்பு. பெத்தவங்க என்ன மத்தவங்க என்ன, எனக்கு மானம் தான் முக்கியம், மரியாதை தான் முக்கியம். அந்த மானத்துக்கு பங்கு நினைக்கிற யாரா இருந்தாலும், ஏன் பெத்தவள இருந்தாலும் உன்னே போட்டுருவேன். வேண்டாம் சாமி, வேண்டாம். உன்னுடைய பணங்காசு, அந்தஸ்து, இந்த கௌரவத்தை எல்லாம் வச்சு என் பொஞ்சாதிய இன்னைக்கு என் பொஞ்சாதி அடிச்ச, நாளைக்கு என்ன அடிக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? நீயே எல்லாத்தையும் அனுபவிச்சுக்க. நான் 4 தெருவில் போய் பிச்சை எடுத்தாவது என் பொஞ்சாதியை காப்பாத்திக்கிறேன். உன்னை பெத்த கடனுக்காக நாங்க பட்டது போதும்பா, போதும். ஊரு ஜனங்கள்லாம் எங்களை பார்த்து காரி துப்புறதுக்கு முன்னாடி நாங்களே இங்கிருந்து போயிருப்பா, நாங்களே இங்கிருந்து போயிடுறோம். வாடி, பெத்த பையன் அடிச்சு கொண்டாங்கிற ஒரு பேருக்கு முன்னாடி நாம ஏதோ ஒரு ஏரியோ குளமோ பார்த்து செத்து போயிடலாமா? வாடி வா. ஒரு நிமிஷம். கடைசி காலத்துல தங்க இடம் கொடுக்காம, ஒருவேளை சோறு கூட போட பத்து இல்லாம இந்த வீட்டை விட்டு துரத்திட்டானே, 4 பேர் பார்த்து என்ன பேசிடக்கூடாது பாரு. அதுக்காக சொல்றேன். தோட்டத்தில் இருக்கிற குடிசையில வேலைக்காரன் தங்கி இருக்கான். அவனை வேணா நான் வெளியே அனுப்பிச்சிடுறேன், நீங்க அதுல தங்கிக்கலாம். ஏதோ என்னால முடிஞ்சது கடைசி காலத்துல ஒரு சின்ன உதவி. உன்னுடைய உதவியும் நாங்க எப்படி படிக்கிறோமோ படிச்சுக்கிறோம். போடா. இந்த பாழா போன உசுறு போய் தொலைஞ்சிருந்தா கூட நீங்களாவது நிம்மதியா இருந்திருப்பீங்கல்ல. நான் என்னடி பாவம் பண்ணுனேன்? இன்னும் இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இப்படி பாடாப்படுத்துறான் அந்த ஆண்டவனுக்கு கொஞ்சம் கூட இல்லடி. நீ இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கு உயிரே உயிரே போகுதடி. நீங்களாம் எந்த பாவம் பண்ணலைங்க. என்னை என்னைக்கு தொட்டு தாலி கட்டினீங்களோ அந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் உங்களுக்குன்னு எந்த ஒரு சுகத்தையும் தந்ததில்லைங்க. ஒரு நாளாவது அன்பா பேசியிருப்பேனா, பாசமா நடந்திருப்பேனா? துரோகம் மட்டும்தாங்க பண்ணினேன். நீங்க மட்டும் இல்லை, பெத்த புள்ள தாய் பாசத்துக்காக ஏங்கி தவிச்சு அவங்கிட்ட கூட நான் அன்பா பேசினது இல்லையே. பச்சோந்தி பாசத்தை பார்த்து நான் ஏமாந்து போயிட்டேங்க.
என்னங்க எனக்கு ஒரே ஒரு ஆசைங்க. என்னோட கடைசி மூச்சு நிக்கிறதுக்குள்ள ஒரே ஒரு தடவை உங்க கல்லியும் என் பெரிய மகன் கல்லியும் விழுந்து என்ன மன்னிப்பு கேட்க, அப்பதாங்க என் ஆத்மா சாந்தி அடையும். இப்படி பேசி என்ன அனுபவா கொள்ற? இன்னொரு ஆசை இருக்குங்க. இது வரைக்கும் என் பெரிய பையனுக்குன்னு நான் எதுவுமே செஞ்சது கிடையாது. ஆனா எனக்காக நீங்க அவனை போய் அது வேணும் இது வேணும்னு கேட்டு எந்த ஒரு தொந்தரவும் செய்யாதீங்க. இது வரைக்கும் நானு ஆடம்பரமா கௌரவமா பெட்டா வாழ்ந்துட்டாங்க. சாகும் போதும் அதே கெத்தோட சாகணுங்க. எனக்கு பெரிய பெரிய ஆசை ஒன்று இருக்குங்க. எந்த மகனை எனக்கு பிடிக்காதுன்னு நான் ஒதுக்கி வச்சனோ அந்த புள்ளதாங்க எனக்கு கொல்லி போடணும். அப்பதாங்க என் ஆத்ம சாந்தி அடையும். நாம தாண்டி அவனை அனாதைய விட்டுட்டு ஆனந்த் ஒருபோதும் நம்மள அனாத புடமா போக விட மாட்டான். நீ போக விட மாட்டான். நீ செத்து போக போனோங்கிற உண்மையை மறைமுகமா சொல்றத கூட இத்தனை வருஷமா உங்களோட குடும்பம் நடத்திட்டு இருந்து எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? நீ தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? என்னங்க யோசிச்சிருக்கீங்க? இன்னைக்கு தான் நான் உன்னுடைய உண்மையான பாசத்தையே புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஒரே ஒரு ஆசை, நீ சாகிறதுக்கு முன்னாடி ஏன்னா நான் இல்லைன்னா நீ 4 வீடு 10 பாத்திரம் தேய்ச்சாந்து உன்னுடைய வயிற்று கழுவிக்கு. ஆனா நீ போயிட்டீனா அந்த மகன் போடுவானா, இந்த மகன் ஒரு வேளை கஞ்சி ஊற்றுவானா, அந்த மருமகன் போடுவானான்னு ஏங்கி ஏங்கி நான் செத்து நான் தெரு தெருவா திருவோடு எடுத்துட்டு பிச்சை எடுக்கணும். அந்த சூழ்நிலை எனக்கு ஒருபோதும் வரக்கூடாது. நீ ஒருபோதும் வரக்கூடாது. உனக்கு முன்னாடி நான் செத்து போயிடணும். சரி வேண்டாம் குட்ட பேசி பேசி நான் இது பண்ணுறேன். எனக்கு பசிக்குது. உன்னுடைய கையால நான் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. இன்னைக்கு 2 பேரும் சந்தோஷமா சாப்பிடணும். எனக்கு சாப்பாடு போடுறியா? கல்யாணம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என் கையால நான் இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருங்க. சாப்பிடுங்க. நீ குடுடா என் செல்லம். உன் கைனால விஷத்தை வச்சு கொடுத்தீங்கன்னா கூட நான் சந்தோஷமா நான் ஏத்துக்க வேண்டி. ஆமா சந்தோஷமா நீ என்னையே பார்த்துட்டு இருக்கிற என்ன விஷயம்? எனக்கு என்னமோ இன்னைக்கு உங்க மடியில தலை வச்சு படுத்து உங்க முகத்தை பார்த்துக்கிட்டே தூங்கணும்னு ஆசையா இருக்கு. அடி போடிக்கிறது. இந்த உடம்பே உனக்காகத்தான். கட்டில் எடுத்து வந்து செல்லம் எனக்கு எனக்கு ஒரே ஒரு ஆசை. நாம ரொம்ப நாளைக்கு அப்புறம்
சந்தோஷமா சாப்பிட்டு படியில் இருக்கிறோம். ஆனந்தமா ஒரு சிரிப்பு சிரிப்பாக்கலாம்.